அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, பணப்புழக்கம் அதிகரிக்க என்ன செய்யலாம் அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்குறோம். சரிங்களா? தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். நம்மளில் பல பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, எவ்வளவோ நேர்மையாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட பணமும் வராது. அப்படியே வந்தாலும் அந்த பணம் நிற்காது. சரிங்களா? இப்போ மாத சம்பளம் வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் தான் நல்லா இருப்பாங்களே தவிர்த்து பாதி பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10ஆம் தேதி தாண்டிச்சுனாக்கவே பணம் சுத்தமாக இருக்காது. அடுத்தது யாருக்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கலாம், யாருக்கிட்ட கடன் வாங்கலாம், எப்படி ஃபேமிலி ரன் பண்ணலான்ட்டு இப்படியே அவங்க தூக்கம் போயிடும். சாப்பாடு கூட உங்களுக்கு இறங்காது. சரிங்களா? அவங்கள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அவங்க பண வசியம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்குங்க. சரிங்களா? சின்னசாக எடுத்துக்குங்க. அதில் ஒரு 3 ஏலக்காய், 3 பச்சை கற்பூரம், 3 சோம்பு இதை போட்டு நல்லா முடிச்சு மாதிரி கட்டி, ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டு பீரோலையோ இல்லைனாக்கா உங்களோட பர்ஸ்லையோ இல்லை தொழில் செய்கிறவங்களோ இருந்தாக்கா உங்களோட கல்லாப்பெட்டிலையோ வச்சுக்கோங்க. பண வசியம் அதிகமாகும். சரிங்களா? அப்படியும் இல்லை, அப்படி இருந்தும் எனக்கு பணம் வரல அப்படின்னாக்கா குபேர ஜாதகம். சரிங்களா? இந்த குபேர ஜாதகத்தை இந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துருக்குறேன். அந்த குபேர ஜாதகத்தை என்னைக்கு எழுதுறீங்க அப்படின்னாக்கா ஒரு வெள்ளிக்கிழமையும் அப்படி இல்லைனாக்கா ஒரு பௌர்ணமி அன்னைக்கோ எழுதிக்குங்க. அது எந்த தகட்டில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி தகட்டிலையோ இல்லை தங்க தகட்டிலையோ தான் எழுதணும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளால் தங்கம் வாங்க முடியாது. சரிங்களா? அதனால் வெள்ளி தகட்டில் எழுதிக்குங்க. வெள்ளி தகட்டில் எழுதிக்கின்னு குபேர மந்திரம், அதாவது இந்த எந்திரத்தை எப்படி வரணும் அப்படின்னாக்கா அதாவது சுக்கிர ஓரையில் எழுதணும். நீங்கள் பௌர்ணமியிலையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ வர சுக்கிர ஓரையில் இந்த ஜாதகத்தை எழுதணும். இந்த ஜாதகத்தை எழுதி அதிக நீங்கள் உங்களோட பர்ஸ்லையோ இல்லை உங்களோட பேக்கெட்லேயோ இல்லை உங்களோட கல்லா பெட்டிலையோ இல்லை உங்களோட பணப்பெட்டிலையோ இதில் எதுலையாச்சும் வச்சு டெய்லி அதுக்கு தீப தூபம் காட்டின்னு வர பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது எப்போத்துலேருந்து வேலை செய்யும் அப்படின்னாக்கா உங்ககிட்ட 3ஆவது நாள்லேருந்தே அதே நீங்கள் உணரலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் எப்படி தீப தூபம் காட்டுறீங்க, நீங்கள் எப்படி மந்திரம் உச்சரிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த குபேரர் அருள் புரிவார். சரிங்களா? இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தினமும் ஒரு 11 மந்திரமோ 21 மந்திரமோ குபேர மந்திரத்தை நீங்கள் ஜபிங்க. அதிகமாக எனக்கு டைம் இருக்குது அப்படின்றவங்க 108 கூட ஜபிக்கலாம். எதுவும் தப்பு கிடையாது. சரிங்களா? இது ஜபிக்கிறதுக்கு உண்டான டைம் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் காலையில் இந்த எந்திரத்துக்கு தீப தூபம் காட்டினீங்க, பூஜை பண்ணிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் தெளிவாக வீடியோவில் மந்திரத்தை எந்திரத்தை கொடுத்துருக்கேன். மந்திரம் கேட்டீங்க அப்படின்னாக்கா ஓம் குபேராய நம அப்படின்றத மட்டும் 108 தடவை சொல்லிக்கோங்க, போதுமானது. சரிங்களா? ஓம் குபேராய நம. இதை நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், நீங்கள் வெள்ளிக்கிழமை எழுதிட்டீங்க, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அதே வெள்ளிக்கிழமையிலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதே பௌர்ணமி அன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.